ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பென் ஸ்பின்னிங்கில் மினி காம்போ எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்த இந்த பென் ஸ்பின்னிங் காம்போவுக்கு தான் இந்த டுட்டோரியல் வீடியோ. ஸோ அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பென் ஸ்பின்னிங் காம்போ கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஃபைனலாக நம்ம வந்து இத்தனை நாள் இந்த காம்போவுக்கு தேவையான ஒவ்வொரு ட்ரிக்கை கற்றுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் நம்ம ஃபைனலாக வந்து இந்த பென் ஸ்பின்னிங் காம்போ வந்து செய்ய போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட் நம்ம இந்த பென் ஸ்பின்னிங் காம்போக்கு நமக்கு தேவையான ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோனிக் ரைஸ், அப்புறமா நியோ சோனிக், அப்புறமா ரிவர்ஸ் மூணாவது ரிவர்ஸ் தாம் ரவுண்ட், நாலாவது தான் வந்து இந்த இண்டெக்ஸ் பேக், அதாவது இந்த இண்டெக்ஸ் பேக் ட்ரிக். இந்த 4 ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த காம்போ வந்து செய்யவே போகிறோம். நல்லா பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சோனிக் ரைஸ் ட்ரிக் வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும். அடுத்து நியோ சோனிக், ரிவர்ஸ் தாம் ரவுண்ட், இண்டெக்ஸ் பேக். இந்த ட்ரிக்கில் எதுவும் உங்களுக்கு தெரில அப்படின்னா முதல்ல வந்து இந்த ஒவ்வொரு ட்ரிக்குக்கும் ஒவ்வொரு டுட்டோரியல் வீடியோ நிறையவே போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் மறக்காமல் பார்த்து கற்றுக்கிட்டு அப்புறமா இந்த பென் ஸ்பின்னிங் காம்போ செய்வாங்க. ஏன்னா இந்த ட்ரிக் எதுவுமே தெரியாமல் நம்மளால் காம்போலாம் செய்ய முடியாது. ஆக்சுவலி காம்போனாலே நிறைய பென் ஸ்பின்னிங் ட்ரிக் எல்லாமே சேர்ந்து தான் காம்போ. ஸோ அந்த காம்போ செய்யணும்னா நமக்கு வந்து இந்த காம்போக்கு தேவையான ஒவ்வொரு ட்ரிக்கையுமே கண்டிப்பாக கற்றுக்கணும். இது வந்து ஜஸ்ட் ஒரு மினி காம்போ தான். ஏன்னா வெறும் 4 ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த காம்போவை செய்ய போகிறோம். ஸோ வந்து இந்த காம்போக்கு தேவையான இந்த 4 ட்ரிக்காவது நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் மினி காம்போ நம்ம வந்து காம்போ கற்றுக்கிறதால நான் வந்து மினி சைஸ் நார்மல் காம்போ தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரப்போனேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சரி, ஓகே, நம்ம காம்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சோனிக் ரைஸ் ட்ரிக் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நல்லா பார்த்துக்கோங்க. சோனிக் ரைஸ் ட்ரிக்கு செய்யுங்க. சோனிக் ரைஸ் ட்ரிக் செஞ்ச கையோட நியோ சோனிக் செய்யுங்க. நியோ சோனிக் செஞ்ச கையோட ரிவர்ஸ் தாம்பரோனுக்கு அப்புறமா இண்டெக்ஸ் பேக். ஸோ இந்த ஒவ்வொரு ட்ரிக்கையும் கற்றுக்கிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக. நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சோனிக் ரைஸ் செய்யணும், கையோட நியோ சோனிக், அதுக்கப்புறமா ரிவர்ஸ் தாம்பரோன், லாஸ்ட்டாக இண்டெக்ஸ் பேக். இதை நீங்கள் கண்டினியூவாக ஃபாஸ்ட்டாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரிக் ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், மறுபடியும் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து சோனிக் ரைஸ். இது பேர் தான் சோனிக் ரைஸ். அதாவது வந்து உங்களுக்கு சோனிக் தெரியும்னா சோனிக் ரைஸ் வந்து ரொம்ப ஈஸி. அதாவது இந்த நம்ம இங்கே செய்கிற சோனிக்கை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல செஞ்சுட்டு அப்புறமா இந்த சோனிக், இந்த மாதிரி நம்ம சோனிக் ரைஸ் செய்யணும். சோனிக் ரைஸ் செஞ்ச கையோட நியோ சோனிக் செய்யுங்க. டக்குன்னு வராதான். டக்குன்னு சோனிக் ரைஸ் பண்ண கையோடு இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் வந்து இது ரொம்ப கஷ்டம் இல்லை. நீங்கள் கண்டினியூவாக செய்ய தானே வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 ட்ரிக்கை நீங்கள் வந்து கண்டினியூஸ் செய்ய பாருங்கள். ஃபஸ்ட்டு சோனிக் ரைஸ் செஞ்சு நியோ சோனிக். ஒன்றும் இல்லை, சோனிக் ரைஸ் பண்ணுறப்ப இந்த இடத்துல நிப்பாட்டும் கையோட நியோ சோனிக், அவ்வளோதான். இப்படி பண்ணி இப்படி பண்ணுங்கள். ஓகே, இப்படி பண்ணிவிட்டு ரிவர்ஸ் தான் வரணும். அதாவது நம்ம இந்த 2 ட்ரிக்கையும் கண்டினியூவாக செஞ்சுட்டோம் அப்படின்னாலே மூணாவது ரிவர்ஸ் நம்ம வந்து டக்குன்னு செய்யணும். இப்படி தான், புரியுதுங்களா? நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு சோனிக் ரைஸ் இப்படி வரணும். அப்புறமா ரிவர்ஸ் தாம்பரோன். நல்லா பாருங்கள். ரிவர்ஸ் தாம்பரோன் செஞ்சு இண்டெக்ஸ் பேக். புரியுதுங்களா? சோனிக் ரைஸ், நியோ சோனிக், ரிவர்ஸ் தாம்பரோன், இண்டெக்ஸ் பேக். ஸோ இந்த 4 ட்ரிக்கை வந்து கண்டினியூவாக செஞ்சிட்டாலே இந்த காம்போ வந்து ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? நல்லா ரொம்ப ஈஸியான காம்போ. இது வந்து எல்லாருமே ஈஸியாக ரொம்ப டக்குன்னு கற்றுக்கக்கூடிய ஒரு காம்போ தான். இது கஷ்டமே இல்லை. நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு சோனிக் ரைஸ் செஞ்ச கையோட நியோ சோனிக் செஞ்ச கையோட ரிவர்ஸ் தாம்பரோன். ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ட்ரிக்காக வந்து கண்டினியூவாக செய்ய பாருங்கள். 4 எடுத்ததுமே வந்து நம்மளால் கண்டினியூவாக செய்ய முடியாது. ஃபஸ்ட்டு சோனிக் ரைஸ் செஞ்ச கையோட நியோ சோனிக் செய்யுங்க. ஸோ வந்து இதை செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு நியோ சோனிக் பண்ண கையோட ரிவர்ஸ் தாம்பரோன் பழகுங்க. ஸோ இந்த மாதிரி நியோ சோனிக் பண்ண கையோட ரிவர்ஸ் தாம்பரோன் பழகுங்க. சோனிக் ரைஸ், நியோ சோனிக், ரிவர்ஸ் தாம்பரோன். ஸோ இந்த 3த்தையும் கண்டினியூவாக செய்ய பழகிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு இண்டெக்ஸ் பேக்குக்கு பழகுங்க. அதாவது இந்த 4 ட்ரிக்கையும் வந்து கண்டினியூவாக செஞ்சுட்டாலே நம்மளால் வந்து அந்த காம்போ வந்து செஞ்சிட முடியும். புரியுதுங்களா? இதுதான் வந்து அந்த காம்போ ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ட்ரிக்காக கண்டினியூவாக செய்ய பழகுங்க. அடுத்து ரிவர்ஸ் தாம்பரோன், அடுத்து இண்டெக்ஸ் பேக். எடுத்ததுமே வராதான், ஒத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொரு ட்ரிக்குமே நல்லா ஈஸியாக செய்ய பழகிட்டீங்க அப்படின்னாலே டக்குன்னு வந்து இந்த காம்போ செய்யலாம். ரிவர்ஸ் தாம்பரோன் வந்து ஃபஸ்ட் எடுத்ததுமே கற்றுக்க கஷ்டமாக இருக்கும். பட் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இப்படி பின்னாடி திருவுறது தான், அதாவது இப்படி ஸ்பின் பண்ண வைக்கிறது தான் ரொம்ப ஈஸி. இப்படி கரெக்டான ஸ்பீடில் ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா தானாக ஸ்பின்னாக இந்த பக்கம் இப்படி வந்துடும்.
இப்படி வந்த கையோடு நீங்கள் பிடிக்காமல் டக்குன்னு இண்டெக்ஸ் பேக்குக்கு கடைசியாக அந்த வீடியோ தான் போட்டிருக்கேன். ஸோ தெரியாதவங்க முதல்ல அதை பார்த்துக்கோங்க. டக்குன்னு இண்டெக்ஸ் பேக் செஞ்சிடலாம், புரியுதுங்களா? ஸோ சோனிக் ஐஸ், நியோ சோனிக், ரிவர்ஸ் ஆர்ம் ரவுண்ட், இண்டெக்ஸ் பேக். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ட்ரிக்காக வந்து செய்யுங்க, ஒவ்வொரு ட்ரிக்காக பழகுங்க. நீங்கள் டக்கு பழகிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ஸ்பீடாக செய்ய பாருங்க, புரியுதுங்களா? இந்த பாருங்கள், அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டக்குன்னு கற்றுக்க முடியாதான், ஒவ்வொரு ட்ரிக்காக ஃபஸ்ட்டு இந்த 2 ட்ரிக்கை வந்து பழகுங்க, நல்லா பார்த்துங்க. சோனிக், நியோ சோனிக், ரிவர்ஸ் ஆர்ம் ரவுண்ட், இந்த இடத்துல வந்த கையோட இண்டெக்ஸ் பேக், புரியுதுங்களா? நீங்கள் எந்த இடத்துலையுமே பிடிச்சி வைக்காதீங்க. இப்போ சோனிக் யூஸ் பண்ணி நியோ சோனிக் பண்ண கையோட இந்த இடத்துல பிடிக்காமல் டக்குன்னு நம்ம இப்போ ரிவர்ஸ் ஆர்ம் அங்கேயே பண்ணிடணும், புரியுதுங்களா? இப்படி பண்ணி இப்படி பண்ணிடணும், புரியுதுங்களா? நல்லா பாருங்கள். ஸோ நியோ சோனிக், ரிவர்ஸ் ஆர்ம் ரவுண்ட், இண்டெக்ஸ் பேக். இதை நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணால் தான் காம்போ வந்து பார்க்கவே நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய காம்போ இருக்குது, நம்ம தான் கற்றுக்கணும். ஸோ வந்து இன்னும் காம்போனாலே நிறைய இதெல்லாம் இருக்குது. நான் வந்து அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்கலாம், காம்போலாம் கற்றுக்கிறது ரொம்ப. பென் ஸ்பின்னிங்னாலே ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். பட் வந்து பழகிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் வந்து கஷ்டமாக தெரியாது. நம்ம இப்போதைக்கு வந்து நீங்கள் கற்றுக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஈஸியாக கற்றுக்கணும், புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். ஸ்டார்டிங்கில் எனக்கெல்லாம் அதில் வந்து பெருசாக வராது, எப்படி செய்யணும்னு தெரியாது. ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் டீப்பாக கற்றுக்க ஆரம்பித்தேன். இப்போ நல்லா வந்து ஈஸியாக எல்லா காமும் செய்ய முடியுது. ஸோ வந்து இது மாதிரி நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமே இல்லை காய்ஸ், ரொம்ப ஈஸியான ஒன்று. அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு தமிழில் யாரும் அதிகமாக வீடியோலாம் போடுறதில்ல. நான் வந்து போடுறேன்னா எல்லாருமே இதை கற்றுக்கிட்டு எல்லாருக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம அடுத்தடுத்து லைவு இதெல்லாம் போடலான்னு தான் இருக்கும். போக கிவ்அவே இந்த மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ வந்து அது எதுவுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, பார்த்துக்கோங்க, காம்போ நல்லா பார்த்துக்கோங்க. வெறும் 4 ட்ரிக் தான். இதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி அப்லோடு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோலையும் அடிக்கடி அந்த வீடியோலாம் அதுக்கு வரும். என் ஸ்க்ரீன்லேயுமே உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ வந்து அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் முதல்ல பாருங்கள். அந்த ஒவ்வொரு ட்ரிக்கையும் நீங்கள் இந்த ஜஸ்ட்டு 4 ட்ரிக்கை நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும், உங்களால் அந்த காம்போ வந்து ஈஸியாக செய்ய முடியும். அடுத்து நிறைய காம்போலாம் இருக்குது, சேலஞ்சிங் காம்போலாம் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு வேறு சந்தேகம் தான் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் அவ்வளோதான். இதுலேயே உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் வந்து பார்ட் 2 பார்ட் 3 எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ வந்து அதெல்லாம் கமெண்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக போடுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.